இன்னைக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க இன்னைக்கு சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவரை சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. பேனில் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்து 5 நிமிஷம் வதக்குங்க. அடுத்து அதே பேனில் எண்ணெயை ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம், பூண்டு, நறுக்கின இஞ்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நறுக்கின தக்காளியும் சேர்த்து வதக்குங்க. மசாலா நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு போலுக்கு மாற்றி வச்சிருங்க. அகலமான கடாயில் எண்ணெய், சீரகம் சேர்த்து வறுத்துட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்து லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ரோஸ்ட் பண்ண காலிஃப்ளவர், வேக வச்ச ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடாயை மூடி ஒரு 15 நிமிஷம் வேக விடணும். கடைசியில் கசூரி மேத்தி, கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அருமையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான சப்பாத்தி வச்சு ரசிச்சு சாப்பிடுங்க.